காய்ஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசையூர் அந்தோணியார் கோயில் யாழ்ப்பாணம் அந்த இடத்துல வந்து மிக மிக சிறப்பாக அழகான வீடு ஒன்றை கட்டி கொடுத்து நேற்று தான் கையளித்த இந்த வீடு ஒரு குறுகிய இடம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு அறப்பரப்பு தான் இந்த இடம் வந்து தினேஷ் அண்ணா ஃப்ரான்ஸில் இருக்கிறார் அவருக்கு இந்த வீடு செய்து கொடுத்தது. உண்மையாகவே சொல்கிறேன்னா இந்த இடத்துல நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். நேற்று தான் கையளித்தது. ரோட்டும் வீடும் ஒன்று தான். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மோட்டர் பைக் நிற்கிது ரோட்டில் தான் நிற்குது. அப்படியான ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிற மண் கல் எல்லாம் பறித்து வேலை செய்கிற பெரிய கஷ்டம். ஏற்கனவே ஒரு வீடு ஒன்று பழைய வீடு ஒன்று இருந்தால் அந்த வீடை ஃபுல்லாக உடைச்சி எடுத்து போட்டு ஒரு புதிய வீடாக ஒன்று கட்டினோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2 வருட காலம் நெருங்கிட்டுது. காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு வீடை வந்து கையளிக்கிறோன்னு சொன்னால் பெரிய ஒரு விஷயம் உண்டு. பார்த்து நாங்கள் செய்து கொடுக்குறது எல்லா வேலையும் நீட்டாக கிளியராக வடிவாக செய்து கொடுக்குறது. உண்மையாகவே அந்த பாசவூர்ன்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்களே. என்னென்னு சொன்னால் சும்மாவே பொடியல் தரவழி வந்து சண்டை பிடிப்பாங்க கேமை கேட்பாங்கன்னு சொல்லி. என்னை பொறுத்த மட்டும் எங்களோட ஆர்எஸ்கே கம்பெனி வந்து வேலை செய்ய வழிகிட்டேருந்து நிறைய சப்போர்ட் செய்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்ல இருந்து அயலில் இருக்கிற பொடியல் தரவழி எல்லாருமே வந்து எல்லாருக்கும் என்ன தெரியும் ரவிசிங்கிற. அப்போ அதால் எங்களுக்கு யாருமே பிரச்சனை போடையில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வீடு இவ்வளோ வடிவாக செய்து கொடுக்குறதுக்கான காரணம் அந்த ஒரு மக்களும் சிறப்பான மக்களாக இருந்தாங்க, நல்ல நண்பர்களும் இருந்தாங்க. அதால் சிறப்பாக செய்து கொடுத்தோம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த வீடு பாருங்கள், இவ்வளோ நீட்டான ஒர்க் ஃபுல்லாக அப்படித்தான் 2 வருஷ காலம் வந்து பார்த்து செய்து அழகான முறையில் சிறப்பாக செய்து கொடுத்தது. மற்றது வந்து நிறைய வீடுகள் வந்து எங்களை தேடி வந்து கொண்டிருக்கு. எங்களோட ஆர்எஸ்கே கம்பெனி வந்து நிறைய வீடுகளை வந்து அழகான முறையில் நாங்கள் கட்டி கொடுக்குறோம், உறுதியாக கட்டி கொடுக்குறோம், நம்பிக்கையாக கட்டி கொடுக்குறோம். முதல் காசு விஷயம்ன்ற எல்லாத்துலேயும் வந்து ஒரு நம்பிக்கைன்றதான் முக்கியம். நான் தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மேல் மாடியிலையும் 2 ரூம் பெரிய ரூம் போட்டு வாஷ் ரூம் கொமட் ரூம் எல்லாம் பெரும்பாக போட்டு அதே மாதிரி கீழுக்கும் அதே மாதிரி போட்டது. மேல் மாடியை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வடிவமைப்பு. ஒரே ரூமுக்குள்ளே கூடி 2 ஜன்னல்கள் போட்டு நல்ல ஸ்பெஷலாக பார்க்கும்போது அருமையாக இருந்தது. இதில் உண்மையாகவே சொல்கிறதுக்கு இந்த வீட்டுக்காரர் தினேசனாக்கு தான் பாராட்டணும். என்னென்னு சொன்னால் எங்களை வந்து அவசரப்படுத்த இல்லை, நீங்கள் அழகாக பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி சொன்னவர். நிறைய வீட்டுக்காரர் வந்து அவசரப்படுத்துவாங்க, வேலையை தாங்கன்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க. அவற்றை பிள்ளையன்று நான் சொல்ல இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அவசரப்படுத்தினா ஒரு வீடை வந்து தரமான முறையில் கையளிக்க இயலாமல் போயிடும். வேலை தரம் நீட் குறையிறதுக்கான காரணங்களாக தான் பிரச்சனை. நாங்கள் வந்து இந்த வீடு அவசரப்படுத்த இல்லை. நேற்று 2 வீடும் அப்படி தான். 2 வீடு கையளிச்சு 2 வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. இந்த இடத்துலலாம் அவசரப்பட்டு வேலை செய்யலாம், கல் மண் எல்லாம் பறிக்கிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம். இப்படி செய்த பாருங்கள். அந்த வீட்டில் வந்து முக்கியமான விஷயம் ஒன்று, அந்த வீட்டுண்ட தலைப்பாட சாமான்களும் வந்து எங்களோட கண்ட்ரோலுக்குள்ளேயே தான் இருந்தது. அதுகளையும் நாங்களிடம் மாற்றி வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்தோம். அந்த வீட்டுக்காரரும் நிறைய சப்போர்ட் செய்தாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் இந்த வீட்டுண்ட வேலைப்பாடுகளை நீங்கள் பாருங்கள், நான் நிறைய விஷயங்களை காய்ச்சி போகிறேன். அந்த வேலைத்தளத்தில் ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து